அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அன்பர்களே, நம்முடைய தாய் மரணித்து விட்டால் நமது வாழ்வில் இரண்டு வாசல்கள் அடைபட்டு விடுகிறது. ஒன்று, நமக்காக துஆ செய்யும் ஒரு பரந்த உள்ளத்தின் வாசல் அடைபடுகிறது. இரண்டாவது, தாயின் பாதங்களுக்கு கீழிருந்த ஒரு சுவன வாசல் அடைபடுகிறது. நல்லோர்களே, பெற்றோர்கள் இருக்கும் வரைக்கும் அவர்களது துஆவை பற்றி பிடியுங்கள். அவர்களுக்கு பணிவிடை செய்வதை வெற்றி என கொள்ளுங்கள். எவர் இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்வு வாழ வேண்டும் என்று பிரியப்படுகிறாரோ, தரித்திரமில்லாத வாழ்வு வாழ வேண்டும் என்று பிரியப்படுகிறாரோ, அவரெல்லாம் பெற்றோர்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை பரிபூரணமாக செய்யுங்கள். வஹ்ஃபிதுலஹுமா ஜனாஹதுல்லி மினர் ரஹ்மா. கருணை கொண்டு அருள் கொண்டு அவர்களிடத்தில் நீங்கள் பணிவாக நடங்கள், பணிவாக பேசுங்கள். அவர்கள் நீங்கள் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது உங்களுக்கு தேவையான யாவற்றையும் அவர்கள் தன்னலம் பாராமல் உழைத்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அந்த பெற்றோர் இருவரோ அல்லது ஒருவரோ நம்மிடம் இருக்கும் நிலையில் அவர்களை நாம் கண்ணியமாக நடத்த வேண்டும். அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டும். ஒருபோதும் பெற்றோரிடத்திலே நாம் எரிச்சல் அடைந்து சடைவடைந்து பேசக்கூடாது. நல்லோர்களே, அவர்களது துஆ அதுதான் நம்மை உயர்த்தும். அது உண்மையான ஒரு துஆ என்று கூட நாம் சொல்லலாம். நமக்காக திறந்த மனதோடு துஆ செய்யக்கூடிய ஜீவன்கள் இருக்கிறது என்றால் அது நம்முடைய தாயும் தந்தையும் தான். எனவே இருவரையும் பற்றி பிடித்துக் கொள்வோம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளில் குறைவு செய்யாதிருப்போம். அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.